ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஆகஸ்ட் 30 நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று மார்க்கெட் ப்ரீவியஸ் டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு மேஜர் ரிவர்சல், அதாவது பேர்ஸ் ஒரு பெரிய கேண்டலில் டவுன் டர்ன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பேரிஷ் மூவை புல்ஸ் ரிவர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வி ஷேப் ரிவர்சல். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆகஸ்ட் 30 ஃப்ரைடே நடந்த சார்ட்டில் ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது 25,249. ஸோ இப்போ புல்ஸால் இந்த ஓப்பன் ப்ரைஸில் இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படி இல்லைன்னா இந்த லெவல் ப்ரீவியஸ் டேஸ் ஹையை ரீடெஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 25,224 இந்த இடத்துல புல்ஸ் பை பண்ண ட்ரை பண்ணி இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் 25,252. ஸோ பேர்ஸால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில்ஸில் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி இந்த புல்லிஷ் மூவ்க்கும் கீழே வர முடியுமா, அதாவது எஸ்டர்டேஸ் ஹைக்கும் கீழே வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆனால் இந்த இந்த எஸ்டர்டேஸ் ஹையை பேர்ஸால் டச் பண்ண முடியல. ஓகே, 25,200 ஆல்மோஸ்ட் 25,200 அப்படிங்கிற இடத்துல இருந்து புல்ஸ் ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது 950 இருந்து 1010 வர நடந்த இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே தான் பேர்ஸோடைய மொமெண்டம் ட்ராப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மூவையும் அதுக்கப்புறமா நடந்த இந்த பேரிஷ் மூவையும் பாருங்கள். ஸோ இங்கே இருந்த அந்த ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் இங்கே இல்லை. ஸோ இங்கே கீழே வரும்போது புல்ஸ் பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அகெயின் ரெண்டு பை. ஸோ இது ஒரு ட்ரிபிள் பாட்டம் அட் 25,200. நம்ம எல்லா ரவுண்ட் நம்பர்ஸும் க்ரூஷியல் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ 25,200 பேர்ஸ் ட்ரிபிள் பாட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் 9:35, 10 o'clock அண்ட் 10:20. ஓகே, ஸோ இந்த மாதிரி எஸ்டர்டேஸ் ஹையை டச் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் பாட்டம் வந்தது அப்படின்னா அதுவும் ஒரு கேப் அப்புக்கு அப்புறமா புல்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது இந்த இடத்துல. ஓகே, ஸோ நம்ம பேர்ஸுடைய மொமெண்டம் வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் போகலாம். ஸோ டார்கெட்டிங் இந்த ஓப்பன் ப்ரைஸ். ஆனால் இந்த கேண்டில் இருக்குல்ல, ஃபைனல் பாட்டம் 10:15 வந்த கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸுக்கு 219, இதுக்கு மேலே லாங் போகிறது சேஃப். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி பேரிஷ் கேண்டில் பிரேக் ஆகி மேலே போனால் புல்ஸ் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பட் 10:30 கேண்டில் ஒரு வீக் கேண்டில். ஏன் அப்படின்னா இந்த சைடு வீக் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா 1, 2, ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் போகிறது சேஃப் அட் 11 o'clock கேண்டில். ஓகே, ஸோ ஆல்சோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டிலில் பார்த்தோம்ல, இந்த இடத்துல புல்ஸ் பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு 25,224. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கும் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம லாங் போய் ஓப்பன் ப்ரைஸை ஒரு சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஓகே, ஸோ ஏன் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக பேர்ஸ் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் மேலே, அதாவது 25,255 இந்த 9:30 கேண்டலுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இதுக்கும் மேலே போனால் நம்ம லாங் போகிறது சேஃப். அப்படி இதுக்கும் மேலே லாங் போனால் நம்ம ப்ரீவியஸ் டேஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல இந்த ஓப்பன் ப்ரைஸை டச் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் ப்ரைஸ் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம இந்த ஓப்பன் ப்ரைஸை டச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் பிலோ த ஓப்பன் ப்ரைஸில் வீக் ரிவர்சல் வந்தால் நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக் இந்த இடத்துல. ஸோ இது 1, 11:30,
1145. ஸோ இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்ட் பிரேக். பட் இது ஒரு கரெக்டான ட்ரேட் செட்டப்பாக இருந்தாலும் இட்ஸ் டூ க்ளோஸ் டு இந்த ரெசிஸ்டன்ஸ். அதனால் நம்ம இந்த இடத்துல லாங் போக முடியாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் புல்ஸால் இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ண முடியுமா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த கேண்டலோடைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறத பாருங்கள், ஒரு டபுள் டாப். ஓகே, ஸோ இதோட மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி புல்ஸ் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்மீடியட்டாக அடுத்தது பேர்ஸ் ஒரு டபுள் டாப். ஸோ டபுள் பாட்டம் டபுள் டாப் இந்த மாதிரி புல்ஸ் அண்ட் பேர்ஸ் அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிறது வரை நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் கொஞ்சம் வைடாக இருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஸ்கேல் பண்ணலாம். ஆனால் இந்த ரேஞ்சோட டிஸ்டன்ஸை பாருங்கள், 25 to 25, 25 to 50 அப்ராக்சிமேட்டாக ஜஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது இந்த ரேஞ்ச். ஸோ அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்கேல் பண்ணுறது ரிஸ்க். அதனால் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் த்ரூ அவுட் த டே ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுறது சேஃப். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். புல்ஸ் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த பெரிய ரேஞ்ச் 250, 25, 200 இங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்தோடனே இம்மீடியட்டாக ஆப்போசிட் சைடு வர ட்ரை பண்ணியிருக்கு விதவுட் எனி ப்ராப்பர் ட்ரேட் செட்டப். ஆனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சைடு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த சைடை டெஸ்ட் பண்ண வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி டார்கெட் கிட்ட வந்தால் நம்ம அதையும் ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ கடைசியாக முடியும் போது பாருங்கள், இந்த லாங் விக்ஸ் புல்ஸ் பை பண்ணியிருக்காங்க, அப் சைட் பேர்ஸ் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது 25, 250, 25, 200 இது பேர்ஸ் புல்ஸ் அப்படிங்கிற இந்த லெவலை கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில். ஓகே, ஸோ இது இன்ட்ராடேல வந்த பேட்டர்ன். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு பேட்டர்ன் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ புல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேரல் சேனல் நம்ம வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல புல்ஸ் இந்த சேனலுடைய அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேயில் பார்த்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது சேஃப். அப்படி ஒருவேளை இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆனால் அப்சைட் டார்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகும். அப்படி இந்த மிட் பாயிண்டில் இங்கே டவுன் சைட் பிரேக் அவுட் நடந்தால் இந்த பிரேக் அவுட் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தால் ப்ரைஸ் இமீடியட்டாக கீழே வரும். அதனால் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.